இன்றைய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட யாழ் சிறுவன். மினுவாங்கொடையில் சற்று முன்னர் துப்பாக்கிச் சூடு. பிரித்தானியாவில் வேலை இழக்கும் அபாயத்தில் ஆயிரக்கணக்கானோர். வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள காட்டுச் சுழற்சி, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்படவுள்ள போராட்டம். தொடர்வென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சிறுவனொருவர் முல்லைத்தீவு பகுதியிலுள்ள நீர்நிலை ஒன்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சிறுவன் முல்லைத்தீவு வற்றாப்பளை பகுதியிலிருந்து இன்று மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவில் உள்ள உறவினர் வீட்டுக்கு வருகை தந்த 16 வயதுடைய சிறுவன் நேற்று காணாமல் போயுள்ளார். இந்நிலையில் உறவினர்களால் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் இன்று அப்பகுதியில் உள்ள நீர்நிலை ஒன்றிலிருந்து சிறுவன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். மேலும் குறித்த சிறுவனின் மரணம் கொலையா அல்லது விபத்தா என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மினுவாங்கொடை பத்தண்டுவன சந்தியில் சற்று முன்னர் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த துப்பாக்கிச் சூட்டிற்கு 36 வயதுடைய நபரொருவர் இலக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் தாக்குதலை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இந்த நிலையில் துப்பாக்கி சூட்டிற்கு இலக்கான நபர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் சந்தேக நபர்களை அடையாளம் காணவும் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணத்தை கண்டறியவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பிரித்தானியாவின் மருத்துவ அமைப்புகளில் ஒன்றான தேசிய சுகாதார சேவை அமைப்பில் பணியாற்றும் ஆயிரக்கணக்கானோர் வேலை இழக்கவுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரித்தானியாவின் மருத்துவ அமைப்புகளில் ஒன்றான தேசிய சுகாதார சேவை அமைப்பில் பணியாற்றும் ஆயிரக்கணக்கானவர்களை பிரித்தானிய சுகாதார செயலரான வெஸ்ட்ரீஸ்டிங் பணி நீக்கம் செய்யவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இங்கிலாந்தின் NHS அமைப்பின் தலைவராக இருந்த அமெண்டா பிரிச்சார்ட் பிரித்தானிய சுகாதார செயலரான வெஸ்ட்ரீஸ்டிங் கொடுத்த அழுத்தம் காரணமாக பதவி விலகிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவருக்கு பதிலாக அந்த பதவிக்கு சர் ஜிம் மேக்கி என்பவரை வெஸ்ட்ரீஸ்டிங் நியமிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் NHS அமைப்பின் புதிய யுகத்தை உருவாக்க இருப்பதை இலக்காக கொண்டுள்ள வெஸ்ட்ரீஸ்டிங் அதற்காக அந்த அமைப்பை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர விரும்புவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இங்கிலாந்து NHS அமைப்பின் தலைவராக இருந்த அமெண்டா பிரிச்சார்ட்டை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் வேலையிழக்க இருக்கின்றார்கள் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள காற்றுச் சுழற்சி தற்போது இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் 792 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது மேலும் மேற்கு திசை நோக்கி நகரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு கிடைக்கும் மழையானது எதிர்வரும் 3ஆம் தேதி வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை முதல் மழை சற்று தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படும். அதேவேளை உருவாகியுள்ள காற்றுச் சுழற்சி காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காற்று வேகமாக, குறிப்பாக மணிக்கு 30 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காற்று மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இன்று முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் கடற்தொழிலாளர்களை கடலுக்கு செல்வதில் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்படுகின்றனர். அதேவேளை எதிர்வரும் மார்ச் மாதத்தில் கணிசமான நாட்கள் மழையுடன் கூடிய நாட்களாகவே அமையும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் நிர்வாகத்திற்கு எதிராக நாளை முதல் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளவுள்ளனர். இது தொடர்பில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் வெளியிட்ட அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த அறிக்கையில்
நோயாளிகளது பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியமை மற்றும் யாழ் போதனா வைத்தியசாலையினது நிர்வாகத்தினை தக்க வைப்பதற்காக மருத்துவமனை ஊழியர்களிடையே தொடர்ந்தும் சர்ச்சைகளை உருவாக்கும் முயற்சிகளை தொடர்ச்சியாக மருத்துவமனை பணிப்பாளர் மேற்கொண்டு வருவதை எதிர்த்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட நாம் தீர்மானித்துள்ளோம். நாங்கள் தொடர்ச்சியாக யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தோடு 2 மாதங்களாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வந்த நிலையிலும் நோயாளர்களின் பாதுகாப்பை யாழ் போதனா வைத்தியசாலையினது நிர்வாகம் உறுதி செய்ய தவறியமையால் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம் என்பதை மனவருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். பின்வரும் காரணங்களுக்காகவே நாம் எமது தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளோம். நோயாளர் அவசர சேவைகளுக்கான பிரிவுகளுக்கு ஆளணி பற்றாக்குறையாகவும் அதே நேரம் சாதாரண பிரிவுகளுக்கு அதிகமான ஆளணியும் பொருத்தப்பாடற்ற விதத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதனால் நோயாளரின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் போயுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக விபத்து மற்றும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஒரு ஆபத்தான பணியாளரை பொறுப்பிலிருத்தி அர்ப்பணிப்பான பணியாளரை இடம் மாற்றியுள்ளமை நோயாளிகளின் உயிராபத்திற்கு ஏதுவான பாதகமான நிலைமையை உருவாக்கியுள்ளது. சில ஊழியர்களின் பொறுப்புணர்ச்சியற்ற நடவடிக்கைகள் தொடர்பாக மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டிய போதும் அவர்களை திருத்துவதற்கு இதுவரை எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் மருத்துவ நிபுணர்களால் தகவல்கள் கோரப்படும் போது தவறான தகவல்களை வழங்குவதுடன் தகவல்களை வழங்குவதில் தாமதம் செலுத்துதல், மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் உள்ள அனைத்து நோயாளிகளினதும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வரை தொழிற்சங்க நடவடிக்கையாக அதிதீவிர சிகிச்சை தவிர்த்த சாதாரண பணிகளையும் இடைநிறுத்த முடிவு செய்துள்ளோம். இது நோயாளரின் நலன் கருதி எடுக்கப்பட்டுள்ள முடிவு என்பதனால் நீண்டகால நோக்கிலான சரியான முடிவுகள் எட்டப்படும் வரை தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர வாய்ப்புள்ளது. இதனால் யாழ் போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சைகள் தவிர்த்த ஏனைய சிகிச்சைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும் என்பதனை மனவருத்தத்துடன் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வாறு குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.